பொதுவாக மார்கழியிலேருந்தே இந்த ஸ்நானம் என்கின்ற விஷயம் ஆரம்பிச்சது. இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த கடல் நீராடுதல், இந்த கடல் நீராடுதல்ங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். இந்த ஸ்நானம், நீராடுதல், தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணோம்னாக்கா ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம இதை கடலில் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்ய முடியாது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்புல, இன்றைக்கி வாழ்க்கையில் பல பேருக்கு ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சதா சச்சரவு, சண்டைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். பங்காளிகளோடு உறவாடுவது கஷ்டமாக இருக்கும். அப்பா பிள்ளை, அம்மா பொண்ணுகளுக்கு நிறைய தொந்தரவுகள், பிரச்சனைகள், ஒன்றுக்கொன்று இணைந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதற்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம் பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்காது. ஸோ அந்த முன்னோர்கள் ஆசி கிடைப்பதற்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நானம், தர்ப்பணம், போஜனம், இப்படின்னு ஒரு 3 தலைப்பில் இதுவும் குறிப்பாக இந்த தை அமாவாசைக்காக பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்நானம் பற்றிய விவரங்களை. பொதுவாக மார்கழியிலேருந்தே இந்த ஸ்நானம் என்கின்ற விஷயம் ஆரம்பித்தது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடப் போகுவீர் என்று மார்கழி திங்களிலிருந்து இந்த நீராடுதலை பற்றியான ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது என்ன நடக்குது? மார்கழி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி, தை, மாசி, இந்த மாசி மாதம் மகம் வரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு நீராடுதல் என்கின்ற ஒரு புனித நீராடுதல் என்கின்ற தத்துவத்தை வைத்து அதன் மூலம் நம்முடைய குடும்பங்களில் உள்ள பாவங்கள்லாம் போக்கி இந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கிறதுக்கும் முன்னோர்களுடைய ஆசியை பெறுவதற்குமான ஒரு தத்துவத்தை இந்த நீராடுதல் வச்சுருக்காங்க. அதை அனுசரித்து தான் இன்றைக்கி கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 வகையான ஒரு குளியலை இந்த தை அமாவாசையில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால் மார்கழி ஆருத்ரா பௌர்ணமி வரும். அந்த சமயத்தில் ஒரு குளியல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்தாக தை அமாவாசை, அப்புறம் சிவராத்திரிக்கு முன்னால் இந்த வசந்த பஞ்சமி என்று ஒன்று வரும். ஸோ அந்த பஞ்சமி அன்றைக்கி ஒரு குளியல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு முன்னாள் குளியல், சிவராத்திரி குளியல், அடுத்தது மாசி மகத்துக்கு ஒன்று, இப்படி ஒரு 6 வகையான ஸ்நானம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த புனித நீராடுதல் என்றால் என்ன? புனித அதாவது சாதாரணமாக நீராடுதல் எல்லோரும் குளிக்கிறோம், வழக்கமாக நம்ம போகிறோம். இந்த புனித நீராடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்காக வந்தது? இந்த புனித நீராடுதல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முன்னோருடைய ஆசையை இந்த நீராடுதல் மூலமாக எப்படி நம்ம பெற முடிகிறதுங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இப்போ மார்கழி மாதத்தில் இந்த நீராடுதல் ஆரம்பிக்கும். மார்கழி மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பனி நிறைந்த காலம், மிக மிக அதிகமான பனி நிறைந்த காலம். அப்போது இந்த பனி நீர் என்பது அங்கே கங்கையில் ஆரம்பித்து உலகம் முழுக்க இருக்க எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டே வருகிறது. கங்கையிலிருந்து அது அதிகமான அந்த பனியினுடைய தாக்குதல், அந்த நீரானது வானத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவ ஆற்றலை கொண்டுள்ளது. அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்ம சுத்தி பெறுவதற்கு இந்த ஸ்நானம் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த மார்கழியில் ஆரம்பிக்கிறாங்க இந்த நீராடுதல் என்ற விஷயத்தை. அடுத்ததாக மார்கழியில் அது முடித்ததுமே மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய அந்த தை மாதம் முதல் நாளில் ஒரு நீராடுதல். அன்றைக்கி தான் அந்த கும்பமேளா துவங்குவாங்க. அதாவது சூரியன், குரு, இந்த கிரகங்கள், சனி, இந்த கிரகங்கள்லாம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நிற்கும் பொழுது இந்த குளியல் ரொம்ப விசேஷமாக கொள்ளப்படுகிறது. பெரும்பாலும் அந்த நார்த் சைடில் இதை கொண்டாடக்கூடிய காரணம் என்னென்னா இமயமலை ஒட்டி வரக்கூடிய நதிகள், அந்த நதிகளிலிருந்து நம்ம பெறக்கூடிய ஒரு புனித ஆற்றல் அந்த குளியல் மூலமாக கிடைக்கிறது. இதை அனுசரித்து கும்பமேளா பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய, இந்த நீராடுதல் மூலமாக நாம் நம்முடைய குடும்பங்கள்லேருந்து நம்ம எப்படி இந்த முன்னோருடைய ஆசையை பெற போகிறோம் பார்த்தோம்னாக்கா, முன்னோர்களுடைய ஆசி நமக்கு நம்முடைய கர்ம வினைகள் காரணமாக தொடர்ந்து நாம் செய்துட்டு வினைகள், இந்த வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம செய்கின்ற வினைகள் எதிர்வினைகளாக மாறி நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும். சில சமயங்களில் அது நன்மையை செய்கிறது, சில சமயங்களில் தீமையை கொடுக்குது. ஸோ இந்த தீமைகளை களைவதற்கு இந்த நீராடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இந்த தை மாதத்தில் இப்போ வரக்கூடிய நெருங்கின பீரியட் பார்த்திங்கன்னா தை அமாவாசை. இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த கடல் நீராடுதல், இந்த கடல் நீராடுதல்ங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். கடலில் அமாவாசை பௌர்ணமிகளை தவிர மற்ற நாளில் நீராடுதல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் இந்த கடலில் நீராடுவதில் மிக மிக விசேஷமான பலன்கள் இருக்கிறது. இப்போது தை பௌர்ணமியில் பார்த்திங்கனாக்கா சந்திரன் கடகத்தில் இருக்க, மகரத்தில் சூரியன் இருக்க. அப்போ அந்த கடலில் என்ன நடக்குதுன்னா ஆகர்ஷம், சந்திரனை போனே உங்களுக்கு தெரியும். பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அலைகள் நிறைய பெருகி பெருகி வருகின்ற சூழ்நிலை, ஆகர்ஷணம் ஒன்று இருக்கும். அந்த கடல் மேலே ஒரு ஆகர்ஷணம் இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் ஆத்மாவும் தூய்மை பெறுகின்ற வகையில் அது இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நீங்குகின்ற வகையில்
அந்த கடல் நீரானது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கடல் ஸ்நானம் பண்ணுறது நல்லது. அதே போல் முன்னோர்களுடைய அவங்களுடைய கர்மாக்களை நீக்கி அவர்களுக்கு வந்து நல்லது செய்வதற்காக, அவர்கள் நல்லது செய்வதுன்னு என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய வினைகள்னால அவங்க வந்து மேல் நோக்கி தன்னுடைய பயணத்தை போக முடியாமல் ஒரு இடத்துலையே நின்று ஸ்டக்காகி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் கொடுக்கறதுக்காக முதல்ல நம்ம இந்த கடல் ஸ்நானத்தை செய்துவிட்டு பின்பு நம்ம வந்து தர்ப்பணோட சப்ஜெக்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த கடல் ஸ்நானங்கிறது தை அமாவாசையில் செய்யக்கூடியது. நீங்கள் காலையில் வந்து கடலில் போய் ஸ்நானம் போகணும். அந்த அமாவாசை டயத்தில் ரொம்ப விசேஷமான விஷயம். அப்போ அன்றைக்கி அந்த அமாவாசை ஸ்நானத்தில் வந்து குறிப்பாக நம்ம அவங்கவுங்க ஊர் பக்கங்களில் இருக்கிற ஒரு நதிகள்லேயோ அல்லது கடல் பகுதி இருந்தால் கடல் பகுதியிலே செய்யலாம். இப்போது தென்னாட்டில் பொறுத்த வரைக்கும் திருப்புல்லானி இந்த மாதிரி ஏரியாக்களில் கூடுதுறை, பவானி இங்கெல்லாம் வந்து இந்த தீர்த்தவாரிங்கிறது தை அமாவாசைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. நம்ம சென்னை பக்கத்தில் பார்க்கும்பொழுது மகாபலிபுரத்தில் வந்து இந்த விசேஷங்கள் மிக சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே ஸ்தல சயன பெருமாள் இருக்கார். ஸோ அன்றைக்கி தை அமாவாசைக்கு அவருக்கு வந்து ஒரு தீர்த்தவாரி நடக்கும். இந்த தை அமாவாசையில் இன்னும் சிறப்பான இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்கண்டேயனுக்கு வந்து வரம் கொடுக்குறார். சிவபெருமான் வந்து மார்கண்டேயனுக்கு நீ வந்து சிரஞ்சீவியாக இருப்பாயின்னு வரம் கொடுத்த ஒரு நாள், விசேஷமான நாள். அதே மாதிரி அபிராமி பட்டர் வந்து அந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் இன்று பௌர்ணமி என்று சொல்லி அம்பாளினுடைய ஒரு அருளை பெற்று அந்த பௌர்ணமிக்கு அம்பாளுடைய குண்டலத்தை வைத்து இந்த பௌர்ணமியாக மாற்றின ஒரு நாள். தை அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய ஒரு நாள் அந்த தை அமாவாசை. ஸோ அதனால் தை அமாவாசையில் முன்னோர்கள் வந்து காத்திருப்பாங்க, நமக்காக காத்திருப்பாங்க. ஸோ அன்று நாம் செய்யக்கூடிய அந்த நீராடுதல், அதுக்கப்புறம் அதுக்குடைய தர்ப்பணம், இந்த போஜனம் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பலனை தரும். ஆக இந்த வகையில் தை அமாவாசைக்கு கடல் நீராடுதல், எல்லோரும் வந்து கடல் நீராடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற சதா சர்வகாலமும் போராட்டமோ, பிரச்சனைகளோ, பொருளாதார தடைகளோ, குழந்தையின்மையோ, திருமண தடையோ, இப்படி பல வகையிலையும் குடும்ப முன்னேற்றம் ஒன்று இருக்குது. அதாவது குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கான ரோலும் அந்த ரோலுக்கான அவருடைய கடமைகளை செய்வதில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசி இல்லைன்னு அர்த்தம். அதாவது சொந்த பங்காளிகள்கிட்ட சண்டை இருக்கும், அப்பா பையனுக்குள்ள பெரிய சண்டை இருக்கும். இந்த மாதிரி வந்து நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயே ஒற்றுமையாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இந்த தை அமாவாசை ஸ்நானம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அவர்களெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து போய் இந்த தை அமாவாசை ஸ்நானத்துக்கு வந்து கடல்லையோ அல்லது நதிகள்லையோ போய் இந்த நேரத்தில் நீராடும் பொழுது அவர்கள்ட்ட இருக்கிற அந்த முன்னோர்களுடைய தடைகள் எல்லாம், அவர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய என்ன தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த முன்னோருடைய முழுமையான ஆசி கிடைக்கும். அப்போ வந்து குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்போ அப்படி வரும்பொழுது நம்ம குடும்பம் சுபிட்சமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த தை அமாவாசைகள் நம்மளுக்கு கிடைக்கப் போகுது. இப்படி ஒவ்வொரு அமாவாசைகள்லையும் இந்த மாதிரி விசேஷங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த தை அமாவாசையிலையும் அதே போல் ஆடி அமாவாசையிலும் ஒரு ஸ்நானம் இருக்கிறது. தை அமாவாசை தேவர்களுக்குரிய காலம்னு சொல்லுவோம். தேவருடைய பகல் பொழுது, உத்தராயண காலம். அப்போ தேவருடைய பகல் பொழுது உத்தராயண காலம் தந்தை வழி முன்னோர்களுடைய அவருடைய வழியில் வந்து எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலம் பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசை. அதே போல் ஆடி அமாவாசையும் அதே மாதிரி தான். தாய் வழி உறவினர்கள் அவருடைய வழியில் வந்தவருடைய முன்னோர்கள்லாம் திருப்திப்படுத்த ஏற்ற காலம். அது வந்து பித்திருக்களுடைய காலம். தட்சிணாயனம் பொறுத்த வரைக்கும் பித்திருக்களுடைய காலம். ஸோ ஆடி அமாவாசை ஒரு விசேஷம், அதே போல் தை அமாவாசை ஒரு விசேஷம். அப்போ இந்த தை அமாவாசையில் நம்ம கடலில் போய் குடிக்க முடியல, நதியில் போய் குடிக்க முடியல, அப்படி ஒரு நமக்கு ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வீட்டு பகுதியில் கிணற்று நீரோ குளத்து நீரோ எடுத்து வச்சுட்டு சிறிதளவு உப்பை கலந்து கொண்டோம். அது வந்து அந்த உப்பு தான் மிக முக்கியமான ஒரு பொருள். அப்போ அந்த உப்பை அதில் கலந்து கொண்டு அதில் சுத்தமான ஒரு தண்ணியை எடுத்துக்கணும். அதில் அழுக்கு இல்லாத எடுத்து உப்பை கலந்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து கிழக்கு நோக்கி நின்று நம்ம வந்து சமுத்திரத்தை மனதில் தியானித்துக்கிட்டு நம்ம வந்து அந்த குளியலை வந்து செய்யலாம். ஸோ இந்த குளியல் செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்னென்னாக்கா, சூரியனை பார்த்து அது குளிக்கிறதுக்கு முன்னால் கடலில் நம்ம நதியில் நேரடியாக நீராட முடியாதவர்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதற்கு முன்னால் சூரியனை பார்த்து அந்த தண்ணியை நம்ம கையில் 3 முறை விட்டு அந்த சூரியனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த குளியலை வந்து செய்யலாம். ஸோ இந்த வகையில் வந்து இந்த ஸ்நானம், நீராடல், தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னாக்கா ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம இதை கடலில் வந்து மாதிரி செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவங்க தை அமாவாசை மட்டும் செய்யலாம். அப்படி செய்து கொண்டு வரும்பொழுது நம்முடைய குடும்பத்திற்கான எல்லா வகையான முன்னேற்றமும் தடைகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றமாகும். இந்த ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குன்னா கிடையாது. எல்லா மதங்கள்லையும் இந்த ஸ்நானம் உண்டு. ஸ்நானம் செய்வதால் தான் ஞானம் கிடைக்கும். அதைத்தான் கிறிஸ்துவ மதத்தில் ஞான ஸ்நானம் என்று சொல்கிறார்கள். அந்த ஞானம் உருவாவதற்கு எது தடையாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வினைகள் தான் தடையாக இருக்கிறது. அப்போ அந்த வினையெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது போன்ற ஸ்நானங்கள் அவசியமாகிறது. அந்த தை அமாவாசை பௌர்ணமியில் அதே போல் மகர சங்க தை 1ஆம் தேதி வரக்கூடியது,
இப்படி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியும் எல்லா நதிகளிலும் அந்த புனிதம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புனித நதியாக மாறுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வானத்திலிருந்து நமக்கு ஒரு ஜீவ ஆற்றல், அந்த ஆற்றலானது நீரின் வழியே நமக்கு கடத்தப்படுகிறது. அதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்நானத்தை செய்ய சொல்கிறாங்க. இந்த ஜீவ ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடம்பு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். மனசில் இருந்த ஒரு கஷ்டங்கள் கவலைகள் இயல்பாகவே வந்து அது போகும். நீங்கள் அது மாதிரி செய்து பார்க்கும்பொழுது அந்த அனுபவம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்படி ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இதை பற்றிய இன்னும் வேறு விஷயங்களில் வந்து நம்ம வந்து விரிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகையால் அன்பர்களே, இந்த வருகின்ற தை அமாவாசையில் அவசியம் நீங்கள் வந்து இந்த ஸ்நானத்தை மேற்கொண்டு நம்ம இந்த ஸ்நானத்தின் மூலமாக முன்னோடைய ஆசையை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்க. அடுத்த வீடியோ ஸ்நானத்துக்கு அடுத்ததுக்கான தர்ப்பண முறை என்று சொல்லக்கூடிய ஒரு எளிமையான தர்ப்பண முறை. அதனால் அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.